யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற ஐஏஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் என எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை டிசிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரி எந்த விதமான பிரைவேட் ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ட் ஜாப் அலர்ட்ஸ் ஃபாலோ அஸ் ஆன் சோஷியல் மீடியா. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவிலேருந்து ஒரு ஹையரிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்சிஏ, எம்எஸ்சி, இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 70% உங்களுக்கு ஸ்கோர் இருக்குது அப்படின்னா, உங்களோட டிகிரி, உங்களோட ஸ்கூல் 10th 12th எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன எலிஜிபிள் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஇ அல்லது பிடெக், எம்சிஏ அல்லது எம்எஸ்சி, எந்த டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். 2023 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம், 2024 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாகும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டாவது கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா ஆஃபர் இஷ்யூ பண்ணுறப்போ கண்டிப்பாக இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறமா எஸ்எஸ்சி அப்படின்னா 10th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மோர் தென் 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது கொடுத்துருக்காங்க. அதாவது எக்கனாமிக் இயர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸ் ஆஃப் எக்கனாமிக் இயரும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் 1 இயர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு படிப்பாங்க, அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு திருப்பியும் அந்த மாதிரி எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்படி கேப் இருந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்சி, அதாவது 10th அப்புறம் கேப் இருக்கலாம், பட் அதுவும் 1 இயர் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25th ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.